வள்ளுவர் அழகாக 2 குறள் சொல்கிறாருங்க. ஒரு குறள் பார்த்திங்கன்னா, எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறார். எப்பொருள் எத்தன்மைதான், ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை பற்றி முழுசாக நம்மளுக்கு தெரியாது. அது கேள்விப்பட்டதை வச்சே நம்ம கற்பனை பண்ணிக்குவோம். அது உண்மையிலேயே அப்படிப்பட்ட பொருளாக, அந்தளவுக்கு ஒரு அதில் குவாலிட்டி இருக்கா, அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கா, அந்தளவுக்கு அது தன்மை உள்ளதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் அறிவு அப்படிங்கிறார். அதை ஆராயணும். இப்போ தேனீ வளர்ப்புலேயும் அதே மாதிரி தான். தேனீ வளர்ப்பு நீங்கள் பண்ணுறீங்க, தேனீ பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கேள்வி தான் பட்டிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் சில பேர் சொல்கிறத வச்சு வாய் வழியில் சொல்கிறத வச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கேள்விப்படும் போது நம்ம ஒரு பயத்தில் இருப்போம். தேனியை பற்றி ஒரு நெகட்டிவாக நினச்சிட்டு ஒரு பயத்தில் இருப்போம். ஆனால் அதை நம்ம ஆராயணும். உண்மையிலேயே அது அப்படிப்பட்ட தேனி அப்படி ஒரு மோசமான உயிரினமா, அப்படி ஒரு நல்லது செய்கிற உயிரினமா அப்படிங்கிறத நம்ம ஆராயணும். அதுக்கு ஒரு பயிற்சி கண்டிப்பாக வேணும். நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் உள்ளவங்க, அந்த ஆல்ரெடி அந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களோ, இல்லை அதில் அந்த லைனில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் தேனியை பார்த்து நம்மளுக்கு பயம் இருக்காது. நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்து நம்ம சொல்லித்தரலாம், இதெல்லாம் ஒரு முக்கியமான உயிரினம், இதை பற்றி பயப்பட தேவையில்லை, நம்ம வீட்டில் ஒரு அங்கமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தர முடியும். அதனால் கண்டிப்பாக பயிற்சி வாங்க. இன்னொரு குறள் பாருங்கள், எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிறார். இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு நாள் தேனீ வளர்ப்பு பயிற்சி இருக்குங்க. கரூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிப்பாளையத்தில் நடக்குது, நம்ம பண்ணையில் நடக்குது. கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும். பயிற்சி கட்டணம் பார்த்திங்கன்னா 750 ரூபா. மதிய சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். பயிற்சி முடிச்சுட்டு போகும்போது தேனீ வளர்ப்புக்கான உபகரணங்கள், தேனீ வளர்ப்பு பெட்டி, தேனீ இது எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். நல்ல கைடன்ஸ் நல்லாயிருக்கும். உங்கள் பயிற்சி உங்களுக்கு நீங்களே கையாளுற மாதிரி பயிற்சி கொடுக்க முடியும். அதனால் கண்டிப்பாக வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. மாதம் ஒரு பயிற்சி நடக்குங்க. இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் நடக்கும். முடிஞ்சவங்க இந்த மாதம் வாங்க, முடியாதவங்க அடுத்த மாதம் வாங்க. பட் அதுவும் கற்றுக்காமல் விடாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கலை. 64 கலைகளில் தேனீ வளர்ப்பு ஒரு முக்கியமான கலை. அது ஈஸியான கலைகளை நம்ம விட்டுற வேண்டாம். அது கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும்.